நிறைய பேர் இந்த மெயின் பேசிக் ட்ரைனிங் பண்ணாமல் இந்த ரீல்ஸையும் இப்போ இருக்க இதெல்லாம் பார்த்துட்டு எடுத்தோடனே உங்களுக்கு மைக் டைசன் ஆயிடணும், பெரிய முகமது மாதிரி ஆயிடணும். நான் சப் ஜூனியராக இருக்கப்போ நான் சீனியர் ஸ்டேட் வின் பண்ணிட்டேன் 16 வயசில். அதே மாதிரி 17 வயசில் நான் சீனியர் நேஷனல் சாம்பியன் ஆகிட்டேன். அதே மாதிரி 18 வயசில் நான் வந்து ஏஷியாவில் கோல்டு அடிச்சு ஒலிம்பிக் குவாலிஃபைங் ஆகிட்டேன். என்னுடைய 19வது பர்த்டே நான் ஒலிம்பிக்கில் தான் கொண்டாடினேன். இப்போ இத்தனை வருஷம் லைஃப்பில் உங்களுக்கு ஏதாவது ரிக்ரெட்ஸ் இருக்காது? பாக்ஸிங்கில் நான் எவ்வளோ இது பாருங்க, இங்கே கட்டாக இருக்குது, இங்கே அடிபட்டுருக்கு, பிளட் வந்துருக்கு, அதெல்லாம் இருக்குது. அந்த வழியெல்லாம் கூட எனக்கு தெரியல. ஆனால் என்னை வந்து ரெக்கக்னைஸ் பண்ணல பாருங்க, அந்த வலி வந்து பெரிய வலி இருக்குது. பாடிலாம் ஹீட் ஆகி உள்ள வாட்டர் வர முடியாமல் நம்ம யூரின் போகிறதுல பிளட்லாம் வந்துடும். அது அவ்வளோ கஷ்டமாக இருக்கும் இல்லையா? அது கஷ்டன்றதை விட அதை விட அதிகமான ஒரு வேர்டு தான் அதுதான். அது நரகம். அதுதான் நம்ம இதோட பெருசாக சாதிச்சிருக்கோமே, நம்மளை யாரும் கண்டுக்கலன்ற அந்த வருத்தம் உங்களுக்கு இருக்கா? எவ்வளோ அடிச்சாலும் தாங்க வேண்டான்ற மாதிரி தான் இருக்குது. இப்போ நீங்களே கபடி ஆடுறீங்க, பாக்ஸிங் ஆடுவீங்களா? கஷ்டம், முடியாது. பாடி ஸ்ட்ராங்கு, பாட்டம் வீக்குன்ற மாதிரி இந்த க்ளவுஸ் போடுறப்ப ஆப்பரேட்டர் பார்த்தவொடனே நம்மளுக்கு டக்கு ஆடும் நிறைய பேருக்கு. அந்திமழை நேயர்களுக்கு வணக்கம். இந்தியாவுக்காக வெளிநாட்டுக்கு போய் சர்வதேச குத்துச்சண்டை போட்டியில், அதுவும் உலக குத்துச்சண்டை சாம்பியன்ஷிப் போட்டியில் முதல் முறையாக பதக்கம் வென்றவர் தேவராஜ். அவர் நம்முடைய இருக்கார். வணக்கம் தேவராஜ். வணக்கம் சார். வணக்கம் சார். இந்தியாவுக்காக முதல் பதக்கம் நீங்கள் தான் ஜெயிச்சிருக்கீங்க, அந்த பிரான்ஸ் மெடலை வின் பண்ணியிருக்கீங்க. அப்புறம் ஒலிம்பிக்லேயும் கலந்துக்கிட்டு இருக்கீங்க. 1992 ஒலிம்பிக்ஸ் இருக்கீங்க. பல்வேறு விருதுகளை வென்றிருக்கீங்க. உங்களுடைய பயணத்தை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள். ஃபஸ்ட்டு நான் பாக்ஸிங்னாலே ஆக்சுவலி எங்கள் அப்பா தான் பாக்ஸிங் மிகப்பெரிய ரசிகர். அவருக்கு முகமது அலி, சென்ற நூற்றாண்டின் மிக சிறந்த விளையாட்டு வீரர் முகமது அலி, வேர்ல்டு சாம்பியன், அமெரிக்கர், அவருடைய மிகப்பெரிய ஃபேன் எங்கள் அப்பா. ஸோ அவர் வந்து பாடி பில்டர், மிஸ்டர் மெட்ராஸ், மிஸ்டர் தமிழ்நாடு. அவர் அப்பயே வந்து எம்ஜி நம்ம அந்த சிஎம் எம்ஜி ராமச்சந்திரன் சார்கிட்ட ப்ரைஸ்லாம் வாங்கியிருக்காரு. பட் ஆனால் அவர் பாடி பில்டிங்கில் அந்த நிறைய அந்த பாலிடிக்ஸ்லாம் இருக்கும், அது இருக்கும், அந்த நிறைய ஜட்ஜஸுடைய ஜட்ஜ்மெண்ட்லாம் ரொம்ப தப்பாக இருக்கும். அதனால் பாக்ஸிங் தான் பெஸ்ட்டு. ஏன்னா பாக்ஸிங்கில் மட்டும் எங்கள் அப்பா அடிக்கடி சொல்கிறதுனா லெஃப்ட் கை ரெஃப்ரி, ரைட்டு கை ஜட்ஜு, இதுதான் உங்கள் கையில் தான் நம்ம டிசிஷனே இருக்குது. அந்த மாதிரி நினச்சதால எங்களை பாக்ஸிங்கில் விட்டார். சின்ன வயசுலேருந்து எங்களை வந்து இந்த ராக்கி பிக்சர்லாம் எடுத்து போய் காமிப்பார், ராக்கி 1, 2 அதெல்லாம். ஸோ அப்போ அந்த பாக்ஸிங் சின்ன வயசுலேருந்து இது பண்ணதால் எங்களுக்கு மெயின் வந்து எங்கள் ஃபாதர் தான். அவர் என்ன பண்ணிட்டு இருந்தார் சார்? அவர் டன்லப்பில் ஒர்க் பண்ணியிருந்தார். டன்லப்பில் ஸ்போர்ட்ஸில் தான் கிடச்சிது அவருக்கு, பாடி பில்டிங் தான் ஜாப் கிடச்சிது. அப்போது அந்த பாக்ஸிங்கை எங்களை ரொம்ப இன்வால்வ் பண்ணுறாரு. ஃபஸ்ட்டு நான் வந்து நேஷ்னல் ஸ்டேட் சாம்பியன்ஷிப்பு நான் அப்போது சப் ஜூனியர்ஸ் நடக்குது, சப் ஜூனியர்ஸ் வின் பண்ணுறேன், ஸ்டேட் கோல்டு வின் பண்ணுறேன். அப்புறம் 16 இயர்ஸ்லேயே நான் சப் ஜூனியராக இருக்கப்போ நான் சீனியர் ஸ்டேட் வின் பண்ணிட்டேன் 16 வயசில். அதே மாதிரி 17 வயசில் நான் சீனியர் நேஷனல் சாம்பியன் ஆகிட்டேன். அதே மாதிரி 18 வயசில் நான் வந்து ஏஷியாவில் கோல்டு அடிச்சு ஒலிம்பிக் குவாலிஃபைங் ஆகிட்டேன். என்னுடைய 19வது பர்த்டே நான் ஒலிம்பிக்கில் தான் கொண்டாடினேன். அதே மாதிரி அதுக்கப்புறம் 2 இயர்ஸ் கொஞ்சம் ஒலிம்பிக்ஸில் எனக்கு கியூபா கிட்ட ஃபஸ்ட்டு ஃபைட்டே இப்போ நான் லூஸ் பண்ணிட்டேன். பட் ஆனால் நான் அப்போ தான் யோசித்தேன், நம்ம வேர்ல்டு சாம்பியன் அவர்கிட்ட நம்ம டஃப்பாக பண்ணுறோம், ஸோ நம்மளால் வேர்ல்டு கப்லலாம் மெடல் எடுக்க முடியும் அந்த ஒரு கான்ஃபிடென்ட் கொடுத்தது எனக்கு. அதே மாதிரி எனக்கு கியூபன் கோச் இருந்தார். அப்போது எனக்கு ஃபஸ்ட்டு கோச் யாருன்னா நம்ம தமிழ்நாட்டில் மிஸ்டர் சிவபிரகாசம், லேட் அவர் இறந்துட்டார். அவர் தான் எங்களுக்கு கோச்சு, எங்கள் கிளப்புக்கு கோச், ஒய்எம்ஏ பாக்ஸிங் கிளப் அண்ட் லாங் ஸ்டால் பாக்ஸிங் கிளப்னு அது கோச் அவர் தான். அதுக்கப்புறம் நம்ம இந்தியன் கேம்ப் போனதுக்கப்புறம் ரயில்வேல மிஸ்டர் தேவன் இருந்தார், அவர் எங்களுக்கு கோச்சாக இருந்தார். ரயில்வேல சேர்ந்த பிறகு எனக்கு 17 வயசுல எனக்கு வேலை கிடச்சிச்சு ரயில்வேல. நேஷனல் சாம்பியன் ஆன உடனே எனக்கு ஜாப் ஒரு கிளர்க்காக நான் ஜாயின் பண்ணிட்டேன். சும்மா ஒரு பேருக்கு இந்தியன் கேம்ப் போயிட்டேன். அப்போது ரயில்வேல மிஸ்டர் தேவன் தான் எங்களுக்கு கோச்சாக இருந்தார். அப்போ சீனியர் பாக்ஸர்ஸ் லைக் பாஸ்கர் சென் இருந்தாங்க, நிறைய பேர், அது பரத் ராய்னு ஒருத்தர் இருந்தார், நோபா சிங், அப்புறம் லட்சுமிகாந்த், நிறைய பேர் இருந்தாங்க. நல்லா அவங்களாம் நல்லா எஸ்டாப்ளிஷாக இருந்தாங்க. அப்போது வேர்ல்டு கப் எடுத்தது. வேர்ல்டு கப் வந்து அந்த நேரத்தில் வேர்ல்டு கப்புன்றது யாருமே எடுக்க முடியாதது, ஒரு கனவாக இருந்தது, இல்லை ஆச்சரியமாக இருந்தது. ஸோ நீங்கள் ஃபஸ்ட்டு வேர்ல்டு கப் மெடலிஸ்ட்டு என்ன சொன்னீங்க, அது வந்து வெளிநாட்டில் போய் எடுத்தது நான். ஆனால் இந்தியாவிலே வந்து 1990 நம்ம மும்பையில் வேர்ல்டு கப் நடத்துனாங்க. அதில் ஜுரம் தாங்கான்னு ஒருத்தர் எடுத்தார். எனக்கு அதுதான் ரோல் மாடல். இது நம்ம இன்னொரு விஷயம் என்னன்னா, உங்களுக்கு அவர் தான் அப்பாவுக்கு முகமது அலி, எனக்கு ஏன்னா எனக்கு முன்னாடி ஒருத்தர் எடுத்திருக்காங்க, எனக்கு ஒரு டார்கெட் எனக்கு கிடச்சிடுச்சு. அது இல்லாமல் 1986 எங்கிட்ட ஒருத்தர் பாக்ஸிங் பண்ணுறாரு, மிஸ்டர் தர்மேந்தர் சிங் யாதவ்னு, இப்போ இந்தியன் கோச்சாக இருக்கார். அவர் நானும் க்ளோஸ் ஃபைட்டில் நான் லூஸ் பண்ணுறேன் சப் ஜூனியரில் நேஷ்னலில்.
அவர் வந்து வித்தின் ஒரு 2 இயர்ஸில் காமன்வெல்த் கோல்டு மெடல் எடுக்கிறாரு, பிரான்ஸு. டெல்லிக்கார் அவர். ஏஷியன் கேம்ஸில் நமக்கு பிரான்ஸ் எடுக்கிறாரு. நாங்கள் என்னடா இது நம்ம கூட இருந்தாலும் இந்த மாதிரி பண்ணியிருக்க போல, நம்ம வந்து இன்டர்நேஷ்னல் லெவலில் ஒன்றும் பண்ணலையேன்னு சொல்லிட்டு அப்போ தான் எனக்கு அவர் சேஸ் பண்ண ஆரம்பித்தேன். அவர் எப்படியாவது போய் அவர் அடிக்கணும், நம்ம வின் பண்ணணும், நம்மளும் போவோம், அப்போ வேர்ல்டு கப்பில் மெடல் எடுக்கணும்னு சொல்லி ஒரு டார்கெட் கிடச்சிது. வேர்ல்டு கப்பில் போய் கரெக்டாக 1994 92ல் வந்து ஒலிம்பிக்ஸ் போயிடுச்சு. அப்புறம் கியூபாவுக்கு போயிருந்தேன். அப்புறம் வேர்ல்டு சாம்பியன்ஷிப்பில் ஒரு மங்கோலியா கிட்ட ஒரே ஒரு பாயிண்டில் போயிடுச்சு 1993 ஃபின்லாண்டில். அதுக்கப்புறம் நிறைய கிங்ஸ் கப் பிரான்ஸ் வின் பண்ணேன், பிரசிடென்ட் கப்பில் பிரான்ஸ் வின் பண்ணேன். நான் டாப் பிளேயர்ஸ் அப்போது வேர்ல்டு கப்லேயே இருக்கப்போ நான் இதுவரையும் சவுத் கொரியன், இந்தோனேஷியன்னு, அப்புறம் கியூபன் பிளேயர்ஸை, அதே மாதிரி ஒரு பாகிஸ்தான் பிளேயர் வின் பண்ணியிருக்கேன். நிறைய டாப் கண்ட்ரி பிளேயர்ஸ் எல்லாம் வின் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த வேர்ல்டு கப்பில் வந்து ஸ்பெஷல் என்னென்னா ஒரே அப்போல்லாம் வேர்ல்டு கப் இப்போ நடக்கிற மாதிரிலாம் ஒரு 10 பேர்லாம் அனுப்ப மாட்டாங்க. கவர்மெண்ட் வந்து நிறைய செலவாகும் சொல்லிட்டு ஒரு 3 பேர் 4 பேர் தான் அனுப்புவாங்க. ரொம்ப செலக்டிவாக அது இல்லாமல் அந்த 3-4 பேர் போனால் அவங்க நிறைய ஸ்பெண்ட் பண்ண தேவையில்ல. அவங்களே நம்மளுக்கு இது ஆர்கனைசேஷனே அவங்க அந்த இது எடுத்துக்கும். அந்த மாதிரிலாம் ஒரு ஸ்கீம் வந்தது. பட் ஆனால் கவர்மெண்ட் வந்து பெரிய என்கரேஜ்மெண்ட்லாம் அப்போ கிடையாது. வேர்ல்டு கப் சும்மா எதுக்கு அனுப்பணும், போய் தோத்துட்டு தான் போகிறாங்க அப்படின்னு கேன்சல் பண்ணிட்டாங்க அது. அப்புறம் இப்போ இருந்த மிஸ்டர் RSP அட்ஜானியான்னு எங்கள் பிரசிடென்ட் இருந்தார். அவர் தான் வந்து ஸ்பெஷலாக இனிஷியேட் பண்ணி கல்ஃப் கிட்ட ஸ்பான்சர் வாங்கி எங்களை அனுப்பிச்சார் பேங்காக்கு. இப்போ இந்த பாக்ஸிங் பொறுத்த வரைக்கும் வந்து கேஜியில் தான் நடக்கும், கிலோகிராம் பிரிவில். அப்படின்னாக்கா உடல் எடையை வந்து ரொம்ப கட்டுக்கோப்பாக வச்சுக்கணும். ஆமாங்க ஆமாம், அதுக்கு ரொம்ப பொறுமையும் அவசியம். ரொம்ப பொறுமை மட்டும் கிடையாது, அதாவது அந்த வில் பவர்ன்றது அங்கே தான் தெரியணும். ஏன்னா ஆஃப்டர் ட்ரைனிங் நாங்களாம் ஒரே ஒரு செக்ஷன்லேயே 4.5 kg குறைப்போம். 4.5 kg குறைச்சது பிறகு குறைச்சால கலந்துக்க முடியும். குறைச்சாதான் கலந்துக்க முடியும். மார்னிங் வெயிங் தரணும், ஆனால் ஈவினிங் ஃபைட் பண்ணணும். நீங்கள் மார்னிங் குறைச்சி காமிச்சிருங்க. இப்போ அந்த மெடல் விட்டாங்களாங்க அந்த ரெஸ்லரு, அவங்க கஷ்டம். நான் சொன்னேன் இதெல்லாம் இல்லை யாரோ அவங்களெல்லாம் இது பண்ணாங்க, அப்படிலாம் கிடையாதுங்க, குறைக்க முடியாது. ஏன்னா அன்றைக்கி 3 ஃபைட்டு 3 ரெஸ்லிங் போட்ட பிறகு அவங்க எவ்வளோ இன்டேக் பண்ணியிருப்பாங்க, எவ்வளோ எனர்ஜி ட்ரிங்க்ஸ் பண்ணியிருப்பாங்க, மறுநாளே வெயிட் காமினா முடியாது. அது தெரியும். ரிகவரி அந்த உள்ள மறுபடியும் உடனே காமிக்க முடியாது. ஸோ அந்த மாதிரி நாங்களாம் ரொம்ப வெயிட் ஒரு 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 ஃபியூ ட்ராப்ஸ் குடிக்கிறதுக்கு, வாட்டர் குடிக்கிறதுக்கு யோசிப்போம். ட்ரைனிங் முடிச்ச பிறகு அப்படியே பாடி ட்ரையாக இருந்தால் தான் மார்னிங் வெயிட் காமிக்க முடியும், குறையும். நீங்கள் லைட்டாக கொஞ்சம் நல்லா சாப்பிட்டீங்கன்னா வெயிட் கொஞ்சம். என்னெல்லாம் பண்ணுவீங்க? எக்ஸசைஸ்லாம் பண்ணுவீங்க? அது ஸ்ப்ரிண்ட்ஸ் பண்ணுவோம், ஸ்கிப்பிங் போடுவோம், வின்ஷூட்டர்ஸ் யூஸ் பண்ணுவோம், பெல்ட், நாங்கள் பஞ்சிங் பேக் அடிப்போம், அப்புறம் பஞ்சிங் பேட் அடிப்போம், அப்புறம் என்னென்னமோ கஷ்டமானது என்னென்ன இவன் வந்து சோனா பாத் கூட போய் அப்படியே ஃபுல்லாக கம்ப்ளீட்லாம் போட்டு அப்படியே உட்காந்துப்பாங்க. ஏன்னா அந்த ஹீட் பாடி அவ்வளோ கஷ்டமாக இருக்கும் இல்லையா? அது கஷ்டன்றதை விட அதை விட அதிகமான ஒரு வேர்டு தான் அதுதான். அது நரகம் அதுதான். ஈவன் சம்டைம்ஸ் பாடிலாம் ஹீட் ஆகி உள்ள வாட்டர் வர முடியாமல் நம்ம யூரின் போகிறதுல பிளட்லாம் வந்துடும். அந்த மாதிரிலாம் கஷ்டம் வந்துடும். அதாவது மறுநாள் அது மறுபடியும் ரிக்கவர் ஆகிறது இருக்கு பாருங்க, அதுவும் கஷ்டம். ஆமாம், ஈவினிங் ஃபைட் பண்ணணும். இது உங்களை மாதிரி எல்லாருக்கும், எல்லா பாக்ஸர்ஸ்க்கும் அதான கடந்து வருவாங்க. எல்லாம் நிறைய பேர் குறைக்க மாட்டாங்க, விட்டுருவானுங்க. ஆனால் அதுக்கு அடுத்த நாளைக்கு அந்த வெயிங் பண்ணும்போது தெரிஞ்சது இல்லை. அது நிறைய பேர் வந்து கஷ்டப்பட மாட்டாங்க. இப்போ நாங்களாம் அந்த மாதிரிலாம் கஷ்டப்பட்டதால தான் அச்சீவ்மெண்ட் வந்தது. நீங்கள் வந்து அந்த கரெக்டாக வெயிட் இருக்கவங்க பெரிய வெயிட்டில் இருப்பாங்க, நல்லா சாப்பிட்லாம் அவங்க. பட் ஆனால் அவங்களுக்கு அந்த அளவுக்கு பெர்ஃபார்மன்ஸ் வராது. இப்போ இந்த ஸ்போர்ட்ஸுக்கு எந்த அளவுக்கு பொறுமை முக்கியம் சார்? இப்போ ஸ்போர்ட்ஸ் ஆக்டிவாக இருக்கணும்பாங்க, ஆனால் அதே நேரத்தில் மனசளவில் பொறுமையாக இருக்கணும் இல்லையா? எந்த அளவுக்கு பொறுமை முக்கியம்? பொறுமை அதாவது பொறுத்தார் பூமி ஆழ்வார். அந்த மாதிரி இந்த பாக்ஸிங்ன்றது ஸ்போர்ட்ஸ்லேயே தேவை. நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க, இன்னைக்கு சேர்ந்துட்டு இன்னும் இப்போ ஒரு வருஷத்துலேயே நம்ம வேர்ல்டு சாம்பியன் ஃபீல் ஆவாங்க. அதெல்லாம் கிடையாது. கன்சிஸ்டன்சி, நீங்கள் தோல்வி அது மாதிரி நம்ம எது நடந்தாலும் ட்ரைனிங்கில் கூட நம்மளுக்கு நிறைய டிஃபிகல்ட்டிஸ் வரும், நம்மளுக்கு சூட் ஆகாது. அது மாதிரி இப்போ நம்ம இங்கே எதையும் நம்ம அக்செப்ட் பண்ணுற ஒரு மனப்பக்குவத்தை நம்ம கொண்டு வரணும். அதுதான் பொறுமை. ஏன்னா இப்போ நம்மளுக்கு இப்போ நம்ம நினைக்கிற மாதிரியே கோச்சோ, நம்ம நினைக்கிற மாதிரியே ட்ராவோ, இல்லை நம்ம நினைக்கிற மாதிரியே எல்லாமே நடக்காது. நம்மளுக்கு ஒருத்தர் அகேன்ஸ்டாக இருப்பாங்க, நம்மளது வந்து ஒருத்தருக்கு பிடிக்கும், இன்னொருத்தருக்கு பிடிக்காது. ஸோ அதே மாதிரி ஆப்போனண்ட்லேயே நம்மளுக்கு நம்ம இந்தியன் கேம்ப்லாம் போகிறோம்னா அங்கே எல்லாருமே நம்மளுக்கு செட் ஆக மாட்டாங்க. ஒருத்தவங்க நம்மளை பிடிக்காத மாதிரி பண்ணுவானுங்க. அந்த நீ சொன்ன மாதிரி பொறுமை ரொம்ப முக்கியம். அதுவும் இருந்ததால தான் நான்லாம் அந்த மாதிரி அந்த லெவல்லாம் போக முடிஞ்சுது. இன்றைக்கி இருக்க பசங்களுக்கு அது இல்லாமல் கொஞ்ச நேரம் நான் இவ்வளோ ஏங்க நிறைய பேர் எங்கள் ஈவன் அவன் அப்படி பேசுகிறான் இவன் சன்னே சொல்லுவான், அந்த மேட்ச்சுக்கு போனால் அது பண்ணுறானுங்க, இது பண்ணுறதே இதெல்லாம் பண்ணுவாங்க. அதெல்லாம் நீ வந்து
ஹடிலெல்லாம் நீ கிராஸ் பண்ணி வந்தது தான் அச்சீவ்மெண்ட்டு. அது டயட்டில் ப்ராப்ளம் இருக்கும் நம்மளுக்கு. அதாவது நல்லது மட்டும் பறதுக்கு யாரும் மாட்டானுங்க. உங்களை பாருங்க மென்டலி டிஸ்டர்ப் பண்ணுவாங்க. அது எப்போ நம்ம சைக்காலஜி, அதாவது மென்டலி ஒரு வெரி ஸ்ட்ராங்காக இருக்கணும்னா அதுதான் பொறுமை. நீங்கள் மென்டலி ஸ்ட்ராங்காக இருக்கீங்கன்னா அதுதான் பொறுமை. ஈவன் நான் ஐ ஃபேஸ் சோ மெனி ட்ரபுள். ஈவன் அந்த நேரத்தில் நாங்கள் வின் பண்ணுறப்போ என்னெல்லாம் ஒருத்தரும் கண்டுக்க கூட இல்லை. அதுவே ஒரு ஒரு இம்யூனிட்டி தான். அது நம்மளை வந்து அது வந்து ஒரு டிஸ்டர்பன்ஸ் தானே. நம்மளுக்கு விட குறைவாக எடுத்தவங்க எல்லாம் கூப்பிட்டு எவ்வளோ ஆனர் பண்ணாங்க. அப்போ சிஎம்மாக இருந்தவங்கலாம் கார்லாம் கொடுத்தாங்க. சரி ஓகே, அப்போ நம்மளுக்கு பண்ணாதப்போ அது ஒரு மன உளைச்சல் தானே அது. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா கிரிக்கெட், டென்னிஸ் இதெல்லாம் வந்து பணக்கார விளையாட்டா தெரியுது. அதே பாக்ஸிங், கபடி அதெல்லாம் வந்து ஒரு ஏழைகளோட விளையாட்டா தெரியுது. படுதூக்கு போட்டி எல்லாமே. அது ஏன் இந்த டிஃபரன்சியேஷன் வந்து? கிரிக்கெட்டு, டென்னிஸ்லாம் வந்து ஈஸியாக, அதாவது கஷ்டமான விளையாட்டு தான் டென்னிஸ். எனக்கும் டென்னிஸு அது வந்து அப்போதுலேருந்தே ஒரு இது பாருங்க. நீங்கள் பாக்ஸிங்கு அதான் ஒரு சில இப்போ ரீசனாக கூட ஒரு சோஷியல் மீடியா பார்த்துருந்தேன். பாக்ஸிங்ன்றப்போ ஒரே ஒருத்தர் தான் போகிறாங்க அதை பதுக்கிறதுக்கு. ஆனால் பேஸ்கெட்பால்னப்போ ஒரு பெரிய கூட்டமே போய் விளையாடுது. ஏன்னா அது வந்து யாரும் விளையாடலாம், எனிமன் கேன் ஸ்போர்ட்டு. பட் பாக்ஸிங் பண்ணுறதுக்கு ரிங்கில் போகிறதுக்கே ஒரு லயன் ஹார்ட் தேவை, அதாவது ஒரு பிரேவ் ஹார்ட் தேவை உங்களுக்கு. ஏன்னா இது வந்து பாடி கான்டாக்ட் கேம். நீங்கள் அடிக்கணும். பாக்ஸிங் மாதிரி டஃபஸ்ட் ஸ்போர்ட்டு அண்ட் மோஸ்ட் சயின்டிஃபிக் ஸ்போர்ட் இன் த வேர்ல்டு. அதுதான் இன்னைக்கு வேர்ல்டு. இப்போ இங்கே சென்னையில் ஒருத்தர் பாக்ஸிங் எப்படி பண்ணுறாங்களோ இப்படி தான் அந்த பக்கம் கியூபாவில் போனாலும் ஏதோ ஒரு சின்ன ஜாவாவில் ஒரு தீவு இருந்தால் கூட அதில் போய் பண்ணால் கூட அவனும் அதே தான் பண்ணுவான். கியூபா தான் பாக்ஸிங்னாலே கியூபா தான். இல்லை, அது இருந்தது ஒரு நேரத்தில். இப்போ அந்த கியூபன் கோச்சஸ் வேர்ல்டு வைடு எல்லாம் இது பண்ணிட்டு இது பண்ணாங்க. பாக்ஸிங் மாதிரி ஒரு த ப்ரெசன்ஸ் ஆஃப் மைண்ட். அந்த நேரத்தில் அந்த டைமில் நீங்கள் குயிக்காக டிசிஷன் எடுக்கணும். அதுதான் பாக்ஸிங்கோடைய ஸ்பெஷல். நீங்கள் பார்த்தீங்கன்னா வேர்ல்டு ஃபேமஸ் ஸ்போர்ட்னா தான் பாக்ஸிங் தான். நீங்கள் வேர்ல்டஸ்ட் ஸ்போர்ட்டும் பாக்ஸிங் தான். ஃபஸ்ட்டு ஏதென்ஸ் ஒலிம்பிக்ஸ் இருக்கிறப்போ பாக்ஸிங் இருந்தது. அது ஒரு நேரத்தில் ஏசியன்ட், அதாவது ஆன்சியன்ட் ஸ்போர்ட் இது. அது இப்போ இங்கே வந்து நம்ம கூட இங்கே இதில் நல்லா ஒரு நேரத்தில் இந்த சார்பட்டா பரம்பரை அது இதெல்லாம் இங்கே பயங்கரமாக இருந்தது. பாக்ஸிங் நீங்கள் ஜனங்க பாருங்களேன், கிரிக்கெட்டு, டென்னிஸு பார்க்கணும் யாருக்குமே ரொம்ப இன்ட்ரெஸ்ட் காமிப்பாங்க. அது இருப்பாங்க. 2 பேர் சண்டை போடுறாங்கன்னா யாரும் அந்த பக்கம் போடணும் திருப்பி பார்ப்பாங்க, என்னடா சண்டை அங்கே எல்லாம். நம்ம ஜனங்களுக்கு ஹியூமன் அது டெண்டன்சி என்னன்னா 2 பேர் சண்டை போட்டாங்களா எப்படி போடுறாங்க, தடுத்துட மாட்டாங்க. ஒரு காலத்துல தமிழ்நாடு வந்து பாக்ஸிங்ல வந்து ரொம்ப முன்னிலை இருந்துச்சு, குறிப்பா வட சென்னை. நீங்க உருவானீங்க. ஆனா உங்களுக்கு அப்புறம் வந்து அந்த மாதிரி வேற யாருமே பெருசா உருவாகலையே. கபடி கூட கொஞ்சம் பேர் வராங்க, ஆனா பாக்ஸிங்ல யாருமே உருவாகலையே. என்ன காரணம்? அது நான் நிறைய இடத்துல சொல்லியிருக்கேன். பட் ஆனால் அது நம்ம செல்ஃபிஷாக சொல்ற மாதிரி இருக்கும். என்னை ரொம்ப இவங்க செலிப்ரேட் பண்ண தான் நினைக்கிறேன். அது ஒரு காரணம். இப்போ ஆமா, இப்போ விஜேந்தர் வின் பண்ணாரு, ஒலிம்பிக்ல மெடல் எடுத்தாரு. இப்போ இன்னியோட பாருங்களேன், என்னை எவனுமே ரொம்ப இது பண்ண மாட்டாங்க. ஒருமே என்ன காரணம்னு எனக்கும் தெரிய மாட்டாது. ஒரு லெவலில் நான் ஜெயலலிதா மேடம் தான் போய் சிஎம் இருந்தாப்பாங்க. என்னை வந்து ரொம்ப அவங்க பார்க்க கூட முடியல. என்ன அவங்களால என்னால் அவங்கள பார்க்க கூட முடியும். ரிச் அவுட்டும் அவங்கள 1991 96 வரையும் இந்த ஹையஸ்ட் பர்ஃபார்மன்ஸ் 95 சாப் கேம்ஸ் நான் கோல்டு அவங்க தான் நடத்தினாங்க. அதை அட்லீஸ்ட் அந்த நேரத்தில் அவங்க கிட்ட நான் ரீச் அவுட் பண்ண முடியல என்னால். ஸோ அந்த மாதிரி இது பாக்ஸிங்னாலே ஒரு வாட்டி நான் ஒலிம்பிக்ஸ் போய்ட்டு வந்த பிறகு கூட என்னை வந்து ஹானர் பண்ணுறதுக்கு ஒரு ஐஜி கூப்பிட்டாங்க. அப்போது அவரே வந்து வரமாட்டேன்ட்டாரு. அதுக்கப்புறம் என்னை வீட்டெண்டர்லாம் இன்டெலிஜென்ஸ், நான் ப்ராட்வே 7 வெல்ஸ் தான் இருந்தேன். நான் படித்ததெல்லாம் சென்ட் கேப்ரியல்ஸ் ப்ராட்வே, ஜார்ஜ் டவுன், பான் ப்ராட்லாம் பிறந்து வந்ததெல்லாம் ஜார்ஜ் டவுன் தான். ஸோ அந்த மாதிரி அந்த பாக்ஸிங்னாலே அப்போது அந்த வடிவேலு அந்த ஒரு கேங்ஸ்டரு, பாக்ஸிங்னாலே ஒரு கேங்ஸ்டரு, பாக்ஸர்னாலே பார்த்தா அடிச்சிருவாரு, ஒரு ரவுடிசம், அந்த மாதிரி ஒரு ஒரு தப்பான ஒரு மனம் தவறாக இருந்தது. பட் அவங்களை செலிப்ரேட் பண்ணியிருந்தா இவ்வளோ சம்பாதிச்சிட்டாரு, இவ்வளோ பரிசு கிடைக்குது, நம்மளும் வரலாம் அப்படின்னு நிறைய பேர் வந்திருப்பாங்க. எனக்கு எதுவும் கிடைக்கல அப்போ, நானும் அதை பெருசாக நினச்சிக்கல. பட் ஆனால் நான் அந்த பாக்ஸிங்குடைய இதை மாற்றினேன். இப்போ இன்னைக்கு வந்து ஒரு பாக்ஸர் வந்து ஐ பிகம் ஸ்போர்ட்ஸ் ஆஃபீஸர் இன் சதர்ன் ரயில்வே. யோசிச்சு பாருங்க, அன்றைக்கெலாம் பாக்ஸர் அதுக்கப்புறம் தான் கொஞ்சம் அந்த ஸ்கூல் லெவலில், காலேஜ் லெவலில் அதெல்லாம் இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. அப்போ தான் அந்த 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 நான் சின்ன பையனாக இருக்கப்போ தான். இப்போ நான் வந்து ஐ பிகம் கிராஜுவேட் பண்ணியிருந்தேன். அந்த கிராஜுவேட் ஆனால் இருந்தாலும் நான் இப்போ ரயில்வே போர்டில் ரயில்வேல நான் கிளர்க்காக ஜாயின் பண்ணி இன்றைக்கி ஸ்போர்ட்ஸ் ஆஃபீஸராக இருக்கேன். இப்போ நீங்கள் ஸ்போர்ட்ஸ் ஆஃபீஸராக இருந்தாலும் சார், புது பசங்களுக்குலாம் அவ்வளோ வரவேற்பு கிடைக்குது. இப்போ உதாரணத்துக்கு வந்து கார்த்தியாக்கெல்லாம் அவ்வளோ பணம் கிடைக்குது. ஆனால் நம்ம இதோட பெருசாக சாதிச்சிருக்கோமே, நம்மளை யாரும் கண்டுக்கலைன்ற அந்த வருத்தம் உங்களுக்கு இருக்கா? எவ்வளோ அடிச்சாலும் தாங்க வேண்டான்ற மாதிரி தான் இருக்குது. சரி ஓகே, நான் அதாவது யார் கிடைச்சாலும் எனக்கு சந்தோஷம்தான். அது எனக்கு கிடைக்கலன்ற இது எனக்கு வருத்தம் ரொம்ப கூட. நான் நிறைய அந்த சோஷியல் மீடியாலாம் போட்டுனே இருப்பேன். எனக்கு கிடைச்ச வீடெல்லாம் கூட போடுவேன். இப்போ கூட எனக்கு எல்லாம் அந்த எம்எல்ஏலாம் எனக்கு தெரிஞ்சவங்க தான், ரொம்ப ஃப்ரெண்ட்ஸ் தான்.
யார்கிட்ட போய் என்னத்த கேட்குறது எப்பவுமே. அதாவது எனக்கு சுயமரியாதை ரொம்ப. விருது கூட அர்ஜுனா விருதை தவிர வேற எதுவும் பெருசா விருதுகள் வர்றாரு? 1998 பாக்ஸிங்லாம் விட்ட பிறகு எனக்கு கூப்பிட்டு தமிழ்நாடு சிறந்த விளையாட்டு வீரராக கொடுத்தாங்க எனக்கு. நானே கேட்டேன் அந்த ஜென்ரல் மேனேஜர்லாம் SDATல இருந்தாங்க, என்னங்க நான் விட்டேங்க பாக்ஸிங்லாம் விட்டேன், எப்போ கூப்பிட்டு தரீங்கன்னு. ஏப்பா கொடுக்குறத நீ வாங்கிக்கப்பா, நீ என்ன உனக்கு அப்போ தரல இல்லை இப்போ தராரு கவர்னர் பாடின்றாங்க. நான் இல்லை என்னடா இது, சரி ஓகே. ஸோ ஆஃப்டர் ஐ குவிட், நான் ரிட்டையர்ட் ஆன பிறகு எனக்கு கூப்பிட்டு தமிழ்நாடு பெஸ்ட் ஸ்போர்ட்ஸ்மேனாக கொடுத்தாங்க. எனக்கு அது இப்போது என்னுடைய சாதனையை இன்னும் 30 வருஷம் ஆகுது, இன்னும் 35 வருஷம் மேலே ஆகுது. யாரும் 1984 யாரும் இன்னும் ஏஷியன் மெடல் இல்லை, நேஷனல் சாம்பியன் கூட ஆக முடியல தமிழ்நாட்டிலேருந்து. அது வந்து பெருமையாக சொல்ல, வருத்தத்தோடு சொல்கிறேன். ஏன்னா அது யாருமே செய்ய முடியாததை செய்கிறது தான் சாதனை. இப்போ கூட நான் பார்த்தேன் அந்த செஸ்ஸில் கூட 90வது கிராண்ட் மாஸ்டர் வர வச்சிட்டாங்க. அதே மாதிரி கிரிக்கெட்டில் அவங்க வந்துட்டாங்கலாம் பண்ணாங்க. அதெல்லாம் வீரமான விளையாட்டு இது. செஸ் எல்லாம் வீரர் சொல்கிறது தப்பு, செஸ் வந்து விளையாட்டு அது. செஸ்ஸு, கிரிக்கெட்டு, பால், இதெல்லாம் பந்து அடிக்கிறது, நாங்களாம் ஆள் அடிக்கிறது. வீரம்னா எது? கபடி, இந்த மாதிரி கபடி பாருங்க, அந்த பைசன் படம், அவரை நானும் ஒரே அர்ஜுனா அவார்டு. பைசனில் ஆக்ட் பண்ணாதுங்களா, அவரும் நானும் சேம் அர்ஜுனா அவார்டு. அவர் ஒரு ஏஷியன் கேம்ஸ் தான் விளையாடுறாரு. அவர் நான் அவர் குறை சொல்லல, அவர் கஷ்டமான இடத்துல தான் வந்திருக்காரு. நான்லாம் சென்னை ஹார்ட் ஆஃப் சிட்டியில் ஒரு சின்ன ஆதங்கம். அது நான் வந்து 16 இன்டர்நேஷனல் போயிருக்கேன், 10 இன்டர்நேஷனல் மெடல். பாக்ஸிங் நீங்கள் பாக்ஸிங் இப்போ நீங்களே கபடி ஆடுறீங்க, பாக்ஸிங் ஆடுவீங்களா? கஷ்டம், முடியாது. அதாவது பாடி ஸ்ட்ராங்கு, பாட்டம் வீக்குன்ற மாதிரி இந்த க்ளவுஸ் போடுறப்பவே ஆப்பரண்ட்டை பார்த்தோன்னே நம்மளுக்கு டக்குன்னு ஆடும் நிறைய பேருக்கு. நீங்கள் பேஸ்மெண்ட் வீக்குன்னு போது எனக்கு ஒரு கேள்வி. குத்து சண்டையை பொறுத்த வரைக்கும் நம்ம எல்லாமே கையில் பாக்ஸிங் தான் பார்த்துருக்கோம், ஆனால் ஃபுட் ஒர்க் ரொம்ப முக்கியம் அப்படின்னு பார்க்கல. அதுக்கு என்ன ட்ரைனிங்? அது ஃபுட் ஒர்க் வந்து, அதாவது நான் தான் இப்போ நிறைய யங்ஸ்டர்ஸ்லாம் நான் சொல்கிறது என்னென்னா, ட்ரை டு அவாய்ட் த பஞ்சஸ். அதுக்கு என்ன ஆகுனா மெயின் ஃபுட் ஒர்க் தான். நிறைய பேர் இந்த மெயின் பேசிக் ட்ரைனிங் பண்ணாமல் இந்த ரீல்ஸையும் இப்போ இருக்க அதெல்லாம் பார்த்துட்டு எடுத்தோடனே உங்களுக்கு மைக் டைசன் ஆயிடணும், பெரிய முகமது அலி மாதிரி ஆகிடணும். முகமது அலி வந்து அந்த அளவுக்கு ஆகிறதுக்கு எவ்வளோ கஷ்டப்பட்டார். என்னுடைய வீடியோலாம் ஒருத்தலாம் இன்ஸ்டாகிராம்லாம் போட்டிருப்பேன், நான் பார்த்து கற்றுங்கடா வேணா ஒருத்தன் எப்படி சொல்லுது. அவங்களே கேட்பாங்க, சார் எப்படி சார்? நாங்கள் எப்படி கிடையாதுரா, இதுக்காக நான் காலையில் எழுந்து 4:30 மணிக்கு 4 மணிக்கெலாம் எழுந்து இந்த பீச்சில் போய் சாண்ட் ட்ரைனிங் பண்ணுவேன், ஃபுட் ஒர்க் ட்ரைனிங் பண்ணுவேன், ஸ்கிப்பிங் போடுவேன். ஃபஸ்ட்டு போனோன்னா வார்ம் அப் 1/2 hour வார்ம் அப் பண்ணிட்டு கிரவுண்டில் ஓடுவீங்க. கிரவுண்டில் வார்ம் அப் எக்ஸசைஸ் வித் ஃபிசிக்கல் எக்ஸசைஸ் ஒரு 1/2 hour பண்ணுவேன். அதுக்கப்புறம் 3 rounds கம்பல்சரியாக, 3 rounds 4 minutes, 4 minutes ஸ்கிப்பிங்கு, 1 minute ரெஸ்ட், 3 rounds. அப்புறம் 3 rounds பஞ்சிங் பேக் பண்ணுவேன் கம்பல்சரியாக. 3 rounds பஞ்சிங் பேக் பண்ணுவேன். அதுக்கப்புறம் ஷோடோ பாக்ஸிங் ஒரு 6-7 rounds பண்ணுவேன். ஷோடோ பாக்ஸிங் அந்த மூவ்மெண்ட் இப்படி பண்ணுவோம், இமேஜினேஷன் எதிர்க்க பாக்ஸர் இருக்க மாதிரி ஃபெயிண்ட் பண்ணுறதெல்லாம் பண்ணுவோம். அப்புறம் அதுக்கப்புறம் பஞ்சிங் பேடிங் யாருன்னா ஒருத்தரை வச்சு நாங்கள் இது பண்ணுவோம். அப்புறம் வீக்லி 2 ஸ்பேரிங் பண்ணுவோம். 2 hours ப்ராக்டிஸ் பண்ணுவீங்களா நீங்கள்? சார் மார்னிங் வந்து கம்பல்சரி சார், மார்னிங் எக்ஸசைஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஏர்லி மார்னிங் அந்த ஒரு எக்ஸசைஸ் இருக்கும். 4 மணிக்கு வந்தோம்னா 6:30 மணிக்கு 7 மணி வரைக்கும் பண்ணுவோம். ஈவினிங் வந்து நான் வந்து அதாவது சின்ன வயசு இது, அதாவது எப்போ நான் பாக்ஸிங் சேர்ந்தனோ ஒரு so many years வந்து நான் எக்ஸப்ட் சண்டே தவிர நான் ஈவினிங் வந்து 4 மணிலேருந்து 4:30 மணிலேருந்து எனக்கு ஒரு 7 மணி 8 மணி வரைக்கும் எனக்கு எப்படி வெளி உலகம் இருக்குன்னே தெரியாது. மழையோ வெயிலோ. எங்கள் அப்பா மட்டும் ரொம்ப ஸ்ட்ரிக்ட். எங்கள் அப்பா எங்கள் அப்பா டன்லப் வெங்கடேசன் தான் பேர். அவர் பாடி பில்டிங்கில் ரொம்ப ஃபேமஸ் அவர். ஸோ அவெல்லாம் வந்தோன்னா உதப்பார், ஒரு அறை எதனா கட்டினா ஒரு அறை விடுவார் தான். ஐயோ. அப்புறம் ஃபுட்டு சார், இதுக்கு என்ன டயட்ஸ்? ஃபுட்டு வந்து ரெஸ்ட்ரிக்ஷனாக பண்ணோம். எங்கள் அப்பா பாடி பில்டர் நிறைய சாப்பிட சொல்லுவார். அதெல்லாம் உன்னுடைய சாப்பிட்றா நீ பண்ணுவார். ஆனால் ஜூஸ் நிறைய சாப்பிடுவாங்க. எங்கள் அம்மா கூட என்ன எங்கள் அப்பா நான் சொல்கிறத செஞ்சு கொடுப்பாங்க. எங்கள் அப்பாலாம் ஒரு 3-4 பாக்ஸ் இருக்கும். அதில் அதாவது வற்றாத இதுன்னு சொல்லுவாங்களா, அந்த மாதிரி அதில் குறையாது. அந்த பேரிச்சை பழம், காஞ்ச திராட்சை, பாதாம் இதெல்லாம் குறையாது. எப்போ பார்த்தாலும் இருக்கும், சாப்பிட்டே இருப்போம் நாங்கள். அது பெரிய கிஃப்ட் தான். அப்படி அப்பா இல்லை, எங்கள் அப்பா வந்து சொத்து சேர்க்கலை, இது சேர்த்துக்கல. எங்கள் வீட்டில் இந்தியாவிலேயே யாரும் கிடையாது. எங்கள் வீட்டில் நான், என்னுடைய 2 யங்கர் பிரதர். நீங்கள் மெடல் வின் பண்ணவோ அப்பாவுக்கு எந்த அளவுக்கு? அப்பா வந்து ரொம்ப சந்தோஷம் அப்பாவுக்கு. ஏன்னா அவருக்கு ஒலிம்பிக் மெடல் தான் அவர் ரொம்ப ஏம் பண்ணார். ஒலிம்பிக்கில் மெடல் எடுப்பான் மெடல். ஏன்னா 1960 ரோம் ஒலிம்பிக்கில் முகமது அலி வந்து 18 வயசில் ஒலிம்பிக் மெடல் எடுத்தார். 18 வயசில் ஒலிம்பிக் மெடல் எடுத்தார். முகமது அலி இது புக்கு இன்னொரு எங்கள் வீட்டில் இருக்குது, 50 வருஷம் புக்கு இருக்குது. அதை அடிக்க எங்கள் வீட்டில் காமிச்சுன்னே இருப்பார். ஸோ அந்த மாதிரி நீ ஒலிம்பிக்கில் போகணும்,
ஒலிம்பிக் போனோன்னா அப்பதான் அந்த அந்த ஒரு இன்ஸ்பிரேஷன் தான் என்ன, அந்த 18 வயசுல நான் ஒலிம்பிக்ஸ் குவாலிஃபைங் ஆகிட்டேன். தோதர் வந்த பிறகு அங்கே அப்பா திட்டுறாரு பாருங்க அந்த நேஷனல்ஸ் ஒரு வாட்டி, நான் திட்டுறதை பார்த்துட்டு நானே பேக் எடுத்துன்னு போயிட்டேன் கேம்ப், இந்தியன் கேம்ப்பு. அப்புறம் போயிட்டு அடிச்சுட்டு தான் திரும்பி ஒலிம்பிக் போய்ட்டு தான் மறுபடியும் வீட்டுக்கு வந்தேன் 8 மாதம் கழிச்சு. ஸோ அதுதான் இப்போ கூட நம்ம அது நானே என் பையனுக்கு இப்போ சொல்ல முடியல அந்த ஃபீலிங் எல்லாம். உங்க பசங்க அதுல ஸ்போர்ட்ஸ் இருக்காங்களா? பொண்ணும் பையனும் 2 பேரும் டேபிள்ஸ் நல்லா ஆடினாங்க. சன் வந்து டாக்டர் வந்து இப்போ படிப்பில் போறேன் அப்படின்ட்டா. அதான் நம்ம ஊர்ல தான் பிரச்சனை வருது. 10வது வரைக்கும் வந்து ஸ்போர்ட்ஸ் வராங்க, அதுக்கப்புறம் எக்ஸாம் அப்படியே போயிடுறாங்க. அப்புறம் +1 +2 வந்து இல்லை இப்போ நம்ம கல்ச்சர் அது மாதிரி. ஸ்போர்ட்ஸ்ன்றது பெரிய, ஆனா மெடல் வரலன்னு மட்டும் கவலைப்படுறாங்க. சரி இப்போ நீங்க இப்போ அதான் நான் இப்போ இதுவரையும் ஒரு 5-6 இது எனக்கு எப்போ வந்தாலும் மெடல் வரல. தேவராஜன் என்ன அந்த டிபேட் அந்த இதெல்லாம் கூப்பிடு, ஒலிம்பிக் வந்தாலே கூப்பிட்டுருவாங்க. புதிய தலைமுறை, சன் டிவி எல்லாம் கூப்பிட்டு என்னங்க மெடலே வரல சார், எப்படி சார் வரும், உங்க வீட்டில் எத்தனை பேர் ஸ்போர்ட்ஸ் பண்ணுறீங்க சொல்லுங்க. என் பசங்களே அமைச்சாலே இப்போ திரும்பி வந்துடுறாங்க. அது மாதிரி ஸ்போர்ட்ஸுக்கு இப்போ இந்த நான் குறை சொல்ல, இந்த கொஞ்சம் இந்த ஃபியூ இயர்ஸாக பண்ணுறாங்க. அந்த இந்த கிரவுண்ட் எல்லாம் எங்கெங்கெல்லாம் இந்த காலி மைதானம் இருக்கோ அதெல்லாம் விளையாட்டு மையத்திலெல்லாம் மாற்றுறது, இதெல்லாம் ஒரு குட் இனிஷியேட்டிவ். இது வந்து இந்த ஒரு விதை தான் இன்னும் ஒரு 10 வருஷம் கழிச்சு நல்லா ஒரு சின்ன மரமாகவே பெரிய மரமாகவும் நான் நினைக்கிறேன். ஏன்னா இதை தான் வந்து நான் அப்ராட்ல இருக்கப்போ அங்கே லண்டனில் இப்போ அங்கெல்லாம் ஸோ கம்யூனிட்டி ஹால்லேயே ஸ்போர்ட்ஸ் இருக்கும். எங்கே போனாலும் இப்போ எங்கெங்கெல்லாம் போகிறோமோ அங்கெல்லாம் ஒரு விளையாட்டுக்கு உகந்த ஒரு இதை கிரியேட் பண்ணுவாங்க, கிரியேட்டிவிட்டி பண்ணுவாங்க. இப்போ நீங்கள் நிறைய சொல்கிறீங்க பசங்க வரல, அவங்கள வர வைக்கிறதுக்கு நீங்கள் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? முடிஞ்ச வரை என்ன யாருன்னா சொல்லி கொடுத்துன்னே இருப்பேன் ஏதாவது. ஏன்னா நான் வந்து இப்போ அட்மினிஸ்ட்ரேட்டராக இருக்கேன். சரி, நான் கோச்சிங் சைட்லேருந்து நான் பண்ணினே இருந்தேன், எவ்வளவோ பேர் பண்ணேன். இப்போது வந்து நான் அட்மினிஸ்ட்ரேட்டராக இருக்கப்போ ஐ கேனாட் ரன் இனி அகாடமி. அது பண்ணலாம், அது நான் பட் இருந்தால் கூட எனக்கு எப்போலாம் ஃப்ரீ டைம் கிடையாது நான் பசங்களுக்கு சொல்லிக் கொடுப்பேன். அதே மாதிரி எங்கே போனாலும் சொல்லிக் கொடுப்பேன் நான். அந்த இதுதான் இப்போது நான் என்ன நிறைய பேர் ஃபாலோ பண்ணுறாங்க. அது அட்மினிஸ்ட்ரேட்டராக இருக்கிறதா. இப்போ நான் பீங் சதர்ன் ரயில்வே ஸ்போர்ட்ஸ் ஆஃபீஸர், நான் எங்கள் சதர்ன் ரயில்வேல இப்போ எங்கள் டீம் லாஸ்ட் டைம் 15 வருஷம் கழிச்சு 2nd பொசிஷன் வந்தது. நிறைய ரெக்ரூட்மெண்ட் பண்ணுறேன். யார் நல்லா பண்ணுறாங்களோ அவங்களுக்கு ஜாப். இப்போ நிறைய இப்போ அவங்களுக்கு ஒரு கான்ஃபிடென்ட் நம்பிக்கையை நம்ம விதைக்கணும். நீ நல்லா பண்றியா, அவனுக்கு வேலை இருக்கு நிச்சயம். ஆனா வேலை கிடைச்சுன்னா கொஞ்சம் பேர் ஸ்போர்ட்ஸ் அப்படியே அது தப்பான விஷயம். அதுதான் அது வந்து அவங்கள பண்ணல, அவங்க எதிர்காலத்து பிளேயர்களுடைய லைஃபுக்கு இவங்க கெடுக்குறாங்க. நான் தான் யாருக்கு பார்த்தாலும் ஜாப் கிடைச்சதுன்னா உடனே இது சரியில்லை அது சரியில்லை பார்க்க விட்டுறணும் அப்படி கிடையாது. இப்போ நான்லாம் ஜாப் கிடைச்ச பிறகு தான் டெவலப் ஆகி போனேன். இந்தியன் கேம்ப் போய் அங்கே கஷ்டப்பட்டு அந்த இப்போ அப்போ அதை பார்த்து நிறைய பேர் எனக்கு அதுதான் எனக்கு ஒரு நேரத்தில் வருத்தமாக இருக்கும். நம்மளை வந்திருக்கோம். இப்போது எனக்குலாம் யாருமே தெரியாது. ஒரே ஒருத்தர் தான் இப்போ மதியவண்ணன் சொல்லிட்டு இன்டர்நேஷனல் போயிருந்தார். எனக்கு சீனியர் எங்கள் கிளப்பில் ஃபஸ்ட் இன்டர்நேஷ்னல் தமிழ்நாடுக்கு. அவர் பார்த்து தான் நம்மளும் அந்த மாதிரி போனோம்னு ஒரு இப்போ எவனுமே நம்மளை பார்த்து வரணும்னு நினைக்க மாட்டாங்களே. சின்ன ஸ்டேட் சாம்பியன் ஆனாலே வேர்ல்டு சாம்பியன் மாதிரி அப்படியே ஏதோ அந்த கூட ரீல்ஸ்லாம் பார்க்குறேன், வேர்ல்டு சாம்பியன் மாதிரி ஃபீல் ஆகிடுறானுங்க. ஒரு கணத்தவளையாகவே இருக்காங்க அப்படின்னு சின்ன இது ஆசைப்படுறானுங்க. எய்ம் த ஸ்டார், டெஃபினெட்லி யூ ரீச் த ஸ்கை. இப்போ ஃபியூச்சரில் ஸ்போர்ட்ஸ்க்கு வர போகிற குழந்தைங்களுக்கும் அவங்க பேரண்ட்ஸுக்கும் நீங்கள் அட்வைஸ் என்ன சொல்கிறீங்க? நிறைய பேர் எங்கிட்ட இந்த இன்ஸ்டாகிராமில் நான் சோஷியல் மீடியா கொஞ்சம் ஆக்டிவாக இருப்பேன். சரி, ஃபேஸ்புக்கு இப்போ வந்து நேருக்கு மெசேஜ், சார் நான் உங்களை மாதிரி எத்தணும் வர்றது, உங்களை மாதிரி வர்ற வந்து ஆசைப்படுறது கரெக்டு, நீங்கள் என்ன ஃபாலோ பண்ணுறீங்க? இப்போ இருக்க பேரண்ட் எப்படி தெரியுங்களா, சப்ஜூனியர் சின்ன வயசு யார் என்ன பண்ணுறாங்க, சின்ன குழந்தைங்களே போட்டு ரொம்ப மோல்ட் பண்ணுறாங்க, கஷ்டப்படுத்துகிறாங்க. அப்படி கிடையாது. லேர்னிங், அதாவது ட்ரைனிங் வேறு, லேர்னிங் வேறு. மைண்டை வந்து ப்ரிப்பேர் பண்ணணும். அவங்கள சின்ன வயசுலேயே அவங்கள போட்டு இப்போ என்னால் வந்து ஒரு 100 கிலோ தூக்க முடியும்னா எனக்கு 1000 கிலோ தூக்கிட்டேன்னா நான் போயிட்டு அமைக்கிட்டு அப்படி தான். அந்தந்த வயசுக்கேற்ற அந்தந்த லோடு கொஞ்சம் கொஞ்சமாக அந்த growth கொடுக்கும். அதே மாதிரி தோத்துட்டா அவங்கள கடாபடான்னு திட்டுறாங்க, அப்படிலாம் கிடையாது. இன்ஸ்டெட் ஆஃப் ட்ரெயின் தேர் பாடி, ட்ரெயின் த மைண்ட். அவங்கள பாடியை வந்து கஷ்டப்படுத்துறத விட மைண்டை ப்ரிப்பேர் பண்ணுங்க. அதே மாதிரி அவங்களுக்கு வந்து சரியான கோச் நீங்கள் வந்து சூஸ் பண்ணணும். யாரெல்லாம் எவனவனுக்கு இது பண்ணி இன்னைக்கு வந்து உண்மையை, அதாவது ஃபேக் நிறைய குறுகிய நேரத்தில் பெரிய சாதனை வர முடியாது. எவ்வளோ நம்ம அதை குழந்தைங்களுக்கு தோல்வியை எப்படி ஹேண்டில் பண்ணுற பக்குவத்தை நம்ம சொல்லித்தரணும். வெற்றி அதே மாதிரி வெற்றி எப்படி ஹேண்டில் பண்ணுறணும் அதையும் சொல்லித்தரணும். கரெக்டுங்களா? நாலேஜ் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். அந்த நாலேஜை நம்ம அவங்களுக்கு கொடுக்கணும் தவிர அவனை வந்து நம்ம ட்ரைனிங் பண்ணுறது வேற, நம்ம நாலேஜ் அவனுக்கு கொடுக்குறது வேற. ஸோ பாக்ஸிங் வந்து ரொம்ப மோஸ்ட் சயின்டிஃபிக் ஸ்போர்ட் இன் தி வேர்ல்டு. இப்போ இத்தனை வருஷம் லைஃப்ல உங்களுக்கு ரிக்ரெட்ஸ் இருக்கா? அது நம்ம இன்னும் நாள் பாடணும், கொஞ்சம் பாக்ஸிங் பண்ணிருக்கலாம் அந்த நேரத்தில். குறைஞ்ச பீரியட் இருக்கே அது. ஏன்னா அந்த இதை நீங்கள் சொன்னீங்களே மனசை உடச்சிட்டாங்க.
அதாவது பாக்ஸிங்கில் நான் எவ்வளோ இது பாருங்க, இங்கே கட்டாக இருக்குது, இங்கே அடிபட்டு இருக்கு, பிளட் வந்துருக்கு, அதெல்லாம் இருக்குது. அந்த வழியெலாம் கூட எனக்கு தெரியல. ஆனால் என்னை வந்து ரெக்கக்னைஸ் பண்ணல பாருங்க. அந்த வலி வந்து பெரிய வலி அது. ஏன்னா பெரிய கஷ்டப்பட்டு வந்தோம். ரத்தம் பிளட் ஷெட் தி பிளட் ஃபார் கண்ட்ரி பாக்ஸிங் ஸ்டேஜில். ஆனால் அதுக்குரிய அங்கீகாரன்றதை விட அவமானம் தான் நிறைய கிடச்சிது. ஸோ ஈவன் தோ என் ப்ரொமோஷன்லேயே நான் வந்து கோர்ட்லாம் போய் தான் வாங்கினேன், ஆஃபீஸர் போஸ்ட் ப்ரொமோஷன்லேயும். ஸோ ஒரு நீங்கள் பாருங்களேன், கொடிது அதாவது கஷ்டம் பணம் இல்லாமல் இருக்கிறது மாதிரி கஷ்டம் எதுவும் கிடையாது. அந்த இடத்துலையும் அதை நாங்கள் எல்லாமே எவ்வளோ கஷ்டப்பட்டு வந்த பிறகு கூட அதை வந்து ரொம்ப பெரிய நம்மளை இது பண்ணலன்றப்போ இன்ஜுரி ஆகும்போது இந்த ஸ்போர்ட்ஸே நமக்கு வேணாம் அப்படின்னு தோணுமா? அப்படிலாம் கிடையாதுங்க. அடுத்த வாட்டி அடிக்கணுன்றது தான். இதெல்லாம் இந்த இதெல்லாம் கட்டாயி அப்படியே பிளட்லாம் எதிரியும் அப்படியே பிஸ்ன்னு அது இந்த பாடி ஹீட்டில் இருக்கப்போ அப்படியே ஸ்ப்ரே அடிச்ச மாதிரி அடிக்கும் பிளட். இது இங்கே கட்டு ஹீரோஷிமாவில் ஆச்சு எனக்கு. ஆனால் அந்த மெடல்னு வரும்போது எல்லாமே எப்பவுமே நான் அந்த இதுதான் என்னை வந்து நெக்ஸ்ட் லெவலில் கொண்டு போச்சு. மெடல் எடுத்துட்டேன்னா எடுத்தமாக தூக்கி போட்டுரும், அதுதான் அது பாஸ்ட். நெக்ஸ்ட்டு நான் பார்க்கணும், மறுநாள் ஒரு நாள் அப்படி ரிலேட் வந்து மறுபடியும் ட்ரைனிங் ஸ்டார்ட் பண்ணுவோம். இந்த ரிக்ரெட் நிறைய இருக்குது. இப்போ கொஞ்சம் குறைஞ்சிடுச்சு. ஏன்னா இப்போ நம்மளும் ஏஜ் ஆயிடுச்சுல. ஸோ இந்த உலகமே இப்படி தான் பொழுது. இப்போ பாக்ஸிங்கை பற்றி தமிழ் நிறைய படங்கள் வந்திருக்கு. இறுதிச் சுற்று வந்திருக்கு, சர்பாட்டா பரம்பரை வந்திருக்கு. அது குறிப்பாக இறுதிச் சுற்றில் கூட நீங்கள் ரித்திகா சிங் ட்ரைனிங் கொடுத்தீங்க இல்லையா? அந்த அனுபவங்களை பற்றி சொல்லுங்கள். ஆமாங்க, அது ரொம்ப இன்ட்ரெஸ்டான விஷயம். ஏன்னா ரித்திகா சிங் ஃபஸ்ட்டு அந்த சுதா கங்குரா மேடம் வந்து ஃபஸ்ட்டு அவங்க மணிரத்னம் அசிஸ்டன்ட் சொல்லிட்டு என்ன இன்ட்ரோ ஆனாங்க. அவங்க தான் ஃபஸ்ட்டு என்ன அப்ரோச் பண்ணாங்க. அப்போது நான் ஏதோ சரி இல்லைனா லேடிஸ் வந்து பாக்ஸிங் படம் எடுக்க போகிறாங்களான்னு சொல்லிட்டு சரி வாங்க மீட் பண்ணலாம்னு சொன்னப்போ சென்டரில் தான் ஒரு இதில் மீட் பண்ணோம். ஒரு 4-5 அசிஸ்டன்ட் லைட் வந்துட்டு ஃபுல்லாக நோட் எடுத்து 1.5-2 ஹவராக உட்காந்துன்னு அது இதுன்னு கேட்டுனே இருந்தாங்க. சரி நானும் இன்ட்ரெஸ்ட்டாக சொல்லினே இருந்தேன். அப்புறம் தான் எனக்கு அவங்க சீரியஸ்னஸ் புரிஞ்சுது. உமன்ஸ் ஸ்போர்ட்டை பற்றி ஷி வாண்ட் டு ப்ரொமோட்டுன்றப்போ சரி நிறைய கொஞ்சம் அப்புறம் அவங்க மேரிகோம் இன்ட்ரோலாம் பண்ணோம். அப்புறம் இந்தியன் டீமையே நாங்கள் அவங்களுக்கு ட்ரையல் எடுக்கிறதுக்கு நான் தான் போய் இந்தியன் டீம் செலெக்ஷன் கமிட்டி மெம்பராக இருக்கேன் நான். சரி. ஸோ அவங்களுக்கு ட்ரையல்லாம் அந்த இதெல்லாம் வீடியோ எடுக்கிற படிக்கெல்லாம் நான் ஹெல்ப் பண்ணேன். அப்போது அவங்க படம்லாம் இது பண்ணிட்டு மாதம் தான் நடிக்க போகிறான்னு சொன்னாங்க. மாதம் கூட நீங்கள் சொல்லி தருவீங்களா? நாங்கள் நீங்கள் சரி ஓகே மேடம் சொல்லி அப்போ ரித்திகா சிங் நான் ஒரு 10 days ஃபுல்லாக ட்ரெயின் பண்ணேன். அவங்க கிக் பாக்ஸர், அவங்க கிக் பாக்ஸிங் சம்திங் டிஃப்ரெண்ட்டு. ஸோ அதனால் அவங்களுக்கு நல்லா இது பண்ணி ட்ரெயின் பண்ணேன். அந்த ரியல் ஃபைட்டர் நல்லா பண்ணாங்க அவங்க. அப்புறம் என்னை வந்து தேவராஜன் நீங்கள் ஆக்ட் பண்ணுங்கன்னாங்க. என்னால் மேடம் சரி ஏதோ ஒன்று பண்ணுங்க மேடம்னு. அப்புறம் அந்த நாசருக்கு தான் கேட்டாங்க, மேடம் அது ட்ரிங்க்ஸ்லாம் பண்ண அதெல்லாம் வேணாம் மேடம், நான் ஸ்போர்ட்ஸ் மேன் ரெப்புடேஷன். அப்புறம் ஃபைனலாக எனக்கு ரெஃப்ரி நான் தான். அது ஃபைனலில் வந்து ரெஃப்ரி நான் தான். அது நான் ஸ்டாப் பண்ணும்போது தான் பவுட்டே நிற்கும், அது படவே முடியும். நீங்கள் வடச்சென்னையிலேருந்து வந்தாலும் கேட்குறேன், வடச்சென்னையில் ஏன் சார் அவ்வளோ ப்ராப்ளமாக போச்சு குத்து சண்டை? அப்போ அந்த சார்பாட்டா இல்லை அது என்ன காரணம் சார்? அங்கே ஆங்கிலோ இண்டியன்ஸ் நிறைய பேர் இருப்பாங்க. ஈவன் எங்கள் ஃபாதரு ஃப்ரெண்டுலாம் ஆங்கிலோ இண்டியன் தான். எனக்கும் ஒரு நிறைய ஆங்கிலோ இண்டியன்ஸ் அவங்க கல்ச்சரே வந்து பாக்ஸிங் ஒரு பார்ட் ஆஃப் லைஃப் அவங்களுக்கு. அவங்க ரொம்ப இன்ட்ரெஸ்டாக இருப்பாங்க. எனக்கு நிறைய ஃபேன்ஸ் அங்கே ஆங்கிலோ இண்டியன்ஸ். அந்த ஜார்ஜ் டவுனில் பொறுத்த வரையும் ஜார்ஜ் டவுனு இந்த சீஷோர்லாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் நிறைய ஆங்கிலோ இண்டியன்ஸ் இருப்பாங்க. அதனால தான் பாக்ஸிங் அங்கே கொஞ்சம் நிறைய ஃபேமஸாக இருந்தது. ஸோ இந்த பிக்சர்லாம் ராக்கி படம் அந்த நேரத்தில் ரொம்ப ஃபேமஸாக, ராக்கி படம் நிறைய ஃபேமஸாக இருந்தது எங்கள் 90s. அண்ட் ராக்கி 1, ராக்கி 2, ராக்கி 3. ஸோ அது ரொம்ப ஃபேமஸாக வந்தது. அப்போ அதெல்லாம் சில்வர் ஸ்டார். நான் அந்த யூஎஸ்க்கு அந்த ஃபில்டெலியா என்னுடைய ட்ரீம். அது ஒரு நாள் நம்ம அங்கே போனோம்னு சொல்லிட்டு ஒரு 2018 ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி வந்தது. அங்கே போய் அந்த ஃபில்டெலியாவில் அந்த ரன்னிங் ஒன்று இடத்தெல்லாம் பார்த்துட்டு அது ஒன்றா வரையே பண்ணிட்டு வந்தோம். ஸோ ஃபிலிம் இஸ் வெரி வெரி மெயின் ரோல். ஒரு மோட்டிவேட் பண்ணுறதுக்காக தான் நிறைய பேர் மோட்டிவேஷன் பண்ணுறத பிக்சரை இப்போ நல்லா பாருங்க. ஆனால் அதான் அது மோட்டிவேட் பண்ணும். இப்போ சர்பாட்டா பரம்பரை வந்து போது நிறைய பாக்ஸ் கிளப் நிறைய பசங்க போய் சேர்ந்தாங்க. ஆனால் திரும்ப அப்படியே அமைஞ்சிடுச்சு. அந்த வேலையை முடிஞ்சோடனே திரும்ப அது வந்து ரியல் ஹீரோஸை வந்து இவங்க ப்ரொமோட் பண்ணணும்னு நினைக்கிறேன். இப்போது நான் எப்படி ஒருத்தரை பார்த்து வந்தோம்னா அதே மாதிரி என்ன பார்த்து யாராவது வரணும்னா என்ன காமிச்சு தானே வர முடியும். ஆமாம், அது உங்களை க்ளோரிஃபை பண்ணாதான் அவங்களுக்கு நம்மளை க்ளோரிஃபை பண்ணுவாங்க. இப்போ நிறைய பேர் என்ன சார் யூ ஆர் மை ரோல் மாடல்ன்றப்போ நான் யூஸ் அப்படியா வெரி குட் பண்ணு பிரான்ஸ் வின் பண்ண கோல்டு வின் பண்ணிடான்னு சொல்லுவாங்க. ஆக்சுவலி உங்க முகம் வந்து எல்லாரும் மனசையும் 11 முகமா இருந்திருக்கணும் தமிழ்நாட்டில். இப்போ பிடி உஷானாக்கா கேரளாக்கு எல்லாருடைய மக்களையும் மனசு, இந்தியாலேயே எல்லாரும் மனசு, அந்த மாதிரி உங்களை வந்து பதிய வச்சிருக்கணும் தமிழ்நாடு கவர்மெண்ட். பாக்ஸிங்னால இவங்க தப்பா ஒரு ராங் கால்குலேஷன் பண்ணாங்க. ஓகே நம்ம அதெல்லாம்
நம்ம இதில் கடந்து போயிடணும், அதுதான். நம்ம எவ்வளோ கிடைச்சதோ அதை சந்தோஷப்பட்டுன்னு பாருங்கள். எது ஒரு நம்ம எனக்கு கூட இப்போது இன்னும் நிறைய பசங்களை மோட்டிவேட் பண்ணுறது தான். நான் ஸ்டில் நோ ஐ வென்ட் டு மோர் தென் 200 ஸ்கூல் காலேஜஸ்லாம் போயிருக்கேன். நிறைய பேருக்கு நான் மோட்டிவேட் பண்ணுவேன், சீஃப் கெஸ்ட்டாக போவேன், இல்லை அவங்க ஸ்போர்ட்ஸ் டே மிஸ் பண்ணவே மாட்டேன். எஸ்பெஷலி அதுவும் இந்த கவர்மெண்ட் காலேஜஸ்லாம் நான் கண்டிப்பாக போய் சொல்லுவேன். ஏன்னா இந்த ஒலிம்பிக்கை பற்றி வந்து நீங்கள் தான் அடிக்கடி பேசிகிட்டு இருக்கீங்க இப்போ. ஆமாம், அதுதான் இந்தியா வேர்ல்டுலேயே நீங்கள் வேர்ல்டு சாம்பியன் அதெல்லாம் நான் ஒலிம்பிக் ஸ்போர்ட்டை விட ஒலிம்பிக் ஸ்போர்ட் இந்த 4 வருஷத்தில் அந்த ஒலிம்பிக் நீங்கள் வந்தீங்கன்னா இந்தியாவை கீழே என்ன சொல்லுவாங்க எல்லாம். ஆமாம், இப்போதான் ஓரளவு மெடல் 12 வருஷம் மெடல் இல்லாமல் இருந்தாங்க. ஸோ இப்போ ஓரளவு ஒரு 4-5 மெடல் எடுக்கிறோம். இப்போ ஆமாம், இதை வந்து நிறைய டெவலப் பண்ணணும். அந்த ஒலிம்பிக் மெடலை எல்லாம் பஸ் ஸ்டாண்ட்லேயும் ஒலிம்பிக் மெடல் பண்ணி பாருங்க. யாருக்காவது ஒருத்தர் மனசில் நம்ம இது போகணுன்றது தேடுவாங்க, தேடல் வேணும். ஆமாம். உங்கள் அனுபவங்களை சொன்னதுக்கு மிக்க நன்றி சார். நன்றி, ரொம்ப நன்றி.